அக்காவுக்கு நன்றி சொல்லவும் மேலாது என்ற கூட பிறந்தார்கள். சரி, சில வேளை உங்களை ப்ரோபோஸ் பண்ணி யாரும் அனுப்பியிருந்தா அந்த அன்பை ஏற்றுக்கொள்வீங்களா? ஓமோ கரெக்டாக. அக்கா தான் தாய்க்கு அம்மா கருத்தா அக்கா தானே. வணக்கம் அண்ணா. வணக்கம். ஹேப்பி பர்த்டே. தேங்க்யூ. சரி, உங்களோட பேர்? லோஜர். எத்தனை நாள் பர்த்டே இன்னைக்கு? எனக்கு 31. சரி, உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? அக்கா தான். அக்காவா? வேற யாரும் இல்லாம அனுப்பி இருக்கலாம்? வேற யாரும் இல்லை. வேற யாருமே இல்லை. ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பி நான் ரொம்பவே கவலைப்படுவாங்களே. பரவாயில்ல. அது வேற. இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க சொன்னவங்க நீங்க அக்காவிலான் ரொம்ப பாசம் வச்சுக்கீங்களாம், அக்கா மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனாலும் தன் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துறா தான் அனுப்புறேன்னு சொல்ல சொன்னாங்களே. இல்ல அக்கா தான். சரி, உங்களுக்கு நிறைய கிஃப்ட் இருக்கு. ஸோ ஒன்று நான் பார்த்து கொண்டு கதை இப்போ என்ன. சரி, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. இது என்னவா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? டிஷர்ட். டிஷர்ட்டா? சரி, ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி டிஷர்ட் தான் வந்திருக்குது. இப்ப எங்களுக்கே டவுட்டா இருக்கு, சில வேளை இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க உங்களுக்கு சொல்லி இருப்பாங்களா கிஃப்ட் அனுப்பி இருக்கமான்னு சொல்லி? தெரியும். சில வேளை இந்த கிஃப்ட் வந்து உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வந்திருக்குமா? கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். சரி, என்ன நிறைய கிஃப்ட் இருக்கு, தொடர்ச்சியா பாப்போம். ஓகே. உங்களுக்கு அடுத்த கிஃப்ட் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பாருங்க. சரி, உங்களுக்கு பெர்ஃப்யூம் வந்திருக்குது. இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பியிருப்பாங்க? அக்கா. அக்காவை மட்டும் சொல்லக்கூடாது, உங்களை ரொம்பவே விரும்புறாங்களாம், உங்கள்கிட்ட வெளிப்படுத்தணும், உங்களுக்கு இந்த பர்த்டே உங்களை ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்களே. அப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்களுக்கு நான் பிறகு கழிச்சு போன்ல. அப்ப அப்படி ஒரு ஆள் இருக்கு? அப்படியா? இது அக்கா. ஆனா அக்காட்ட இது வேற இல்லைன்னா நாங்களும் சொல்றோம். பாப்போம். சரி, என்ன நிறைய கிஃப்ட் இருக்கு, மிச்சத்தையும் பாப்போம். சரி, இந்தாங்க அடுத்த கிஃப்ட். ஓகே. உங்களுக்கு சப்பாத்து வந்திருக்கு. அதை நீங்க இப்படி இந்த சப்பாத்து தான் போடுவீங்களான்னு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட சைஸ் சரியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. 42. சரி, உங்களோட சைஸ் கூட தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட வந்திருக்குது. சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? எனக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணா, ஒரு தம்பி. சரி, அப்ப உங்களோட சகோதரங்கள் இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? அக்கா. மற்ற சகோதரங்கள் இல்ல அந்த அளவுக்கு. ஆனா இது வந்து ஒரு லேடி டைம் தான் வந்திருக்குது. ஆனா உங்களோட அக்காட்ட இருந்து வேற இல்லை. நீங்க அக்காவில ரொம்ப பாசமா இருக்குன்றக்கா அக்கா மட்டும் சொல்லக்கூடாது. உங்களை ப்ரொபோஸ் பண்ணி உங்களோட வாழணும்னு சொல்லி எதிர்பார்த்து தான் இந்த பிறந்த நாள்ல உங்களுக்கு விஷ் பண்றதோட தன் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துறக்கா அனுப்பி இருக்கிறாங்களே. சான்ஸே இல்லை. இது அக்கா ரொம்ப விரும்புறாங்களாம். இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லவே முடியாம போயிட்டா உங்களோட விருப்பத்தை எப்படி தன் விருப்பத்தை எப்படி வெளிப்படுத்துறேன்னு தெரியாம தான் அனுப்பி இருக்கிறாங்களே. ரொம்ப டென்ஷன் ஆரமா இருக்கு, வேர்க்கிறமா இருக்கு. கொஞ்சம் ஆரம்பத்துல சிரிப்போட இருந்தீங்க, இப்ப டென்ஷன் ஆரமா இருக்கு. சரி, உங்களுக்கு ஸ்பெஷலா பர்த்டே கேக் கொண்டு வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். சரி, ஹேப்பி பர்த்டே லோயர்னு சொல்லி ஸ்பெஷலா கேக் கூட வந்திருக்குது. ஓகே. இப்ப சொல்லுங்க, ஃபைனலா யார் அனுப்பியிருப்பாங்க? அக்கா. அக்காட்ட இது வேற இல்லையே. அக்கா. சரி, சில வேளை உங்களை ப்ரோபோஸ் பண்ணி யாரும் அனுப்பியிருந்தா அந்த அன்பை ஏற்றுக்கொள்வீங்களா? ஓமோ கட்டாயம். கட்டாயம். அப்ப வீட்டுக்காரருக்கு பிரச்சனை இல்லை. சான்ஸே இல்லை. அப்ப இதோட உங்களோட வாழ்க்கை செட்டில் ஆகுது அப்படியா இந்த பர்த்டேயோட? இதான் அனுப்பினா அக்கா தான். என்னத்துக்கு சூற அக்காவே சொல்றீங்க? அக்கான்னு சொன்னா ரொம்ப பாசமா? அக்கா தான் தாய்க்கு அம்மா கருத்தா அக்கா தானே. சரி, சிலது உங்களோட நண்பர்கள் யாரும் அனுப்பி இருக்கலாமா? நண்பர்கள் இருக்காங்க தானே. இப்போ நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில இருக்கிறாங்களாம். சில வேளை அவங்க யாரும் அனுப்பி இருப்பாங்களா? அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்புவாங்க? ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா இந்த ஃப்ரெண்ட் இருக்கான் சனாசன். ஓகே, எங்க இருக்காங்க? ட்ரிங்கோ. சரி, உங்களோட ரிலேஷன்ஸ்ல இருந்து வேற யாக்கள் அனுப்புறேன்னு சொன்னா இது வரைக்கும் நீங்க அக்கா மட்டும் தான் சொன்னீங்க. உங்களோட மாமா மச்சான் அப்படின்னு சொல்லி உறவு வட்டங்கள்ல அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? இருக்காங்க, சித்தியாக இருக்காங்க, அம்மாட சகோதரங்க எல்லாரும் இருக்கிறாங்க. பட் யார் அனுப்பி? இதை அனுப்பினா அக்கா. என்னத்துக்கு அவ்வளவு 100% சொல்றீங்க? அக்கா தான். அப்ப நீங்க ஒரு அன்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. இது ஒரு லேடிட்ட இருந்து வந்திருக்குது, அவங்க ப்ரொபோஸ் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ நீங்க அக்காவை சொல்லி அந்த அன்பை முறியடிக்கிறீங்களே. இல்ல அக்கா தான். அக்கா. சரி, இந்த கிஃப்ட் யார் அனுப்பினு சொல்லி பாப்போமா? ஆனா நீங்க சரியா சொல்லாட்டா சொல்ல வேணான்னு சொல்லி இருக்கிறாங்க. சொல்லாம போயிட்டு போமா. சொல்லாம இந்த கிஃப்டையும் வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுறான். அவருக்கு உங்களை பிடிக்கலையா, உங்களோட அன்பு வேணாம்னு சொல்லிவிட்டு சொல்லிவிடவா?
இது அக்கா தான் அனுப்பினது. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவிலிருந்து உங்களுடைய அக்கா நிசாட்டேன் தான் வந்திருக்குது. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. ஸோ தெரியாது சத்தியமா. இப்போ இதாக இருக்கு, சர்ப்ரைஸா. சந்தோஷமா? ஓ ஸோ ஹாப்பி. அக்காவுக்கு என்ன சொல்ல போறீங்க? அக்காவுக்கு நான் அக்காவோட கதைக்கிறேன் நான் தானே. ஸோ ஓகே. நான் என்ன சொல்றேன், அம்மா நீங்க சொன்ன மாதிரி அம்மாவுக்கு அடுத்தது அக்கா தான். அந்த வகையில நீங்க தொலைதூரத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், உங்களோட பர்த்டே ஹாப்பியா இருக்கணும். அது மேலிடத்துல நிக்கிறீங்க, ஸோ யோசிக்க கூடாது, தாங்க எல்லாம் உங்க கூடவே இருக்கலாம் என்று சொல்றதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்கிறாங்க. எனவே நீங்க இப்ப இருக்கிற மகிழ்ச்சியோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட இருக்கிற இடைவெளியில் நீங்கணும், நீங்க நல்லா செட்டில் ஆகி குடும்பத்தோட சேரணும்னு சொல்லி வாழ்த்துறதோட இந்த பிறந்த நாள்ல உங்களுடைய அக்கா நிசா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. அக்காவுக்கு ஸ்பெஷலா ஒரே வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அக்காவுக்கு என்ன சொல்றேன், அக்காவுக்கு நன்றி சொல்லவும் மேலாது, ஏன்டா கூட பிறந்தார்கள். ஸோ என்ன சொல்ற, அம்மாவுக்கு நிகரான ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அக்காண்டா ரொம்ப பிடிக்குமா? ஸோ அக்கா ஒரு ஆள் தான் எங்களுக்கு. எவ்வளவு காலம் நீங்க ஃபேமிலியை பிரிஞ்சு, அதாவது இந்த வெளிநாடு வந்து 4 வருஷம். 4 வருஷமா ஆகுது. 4 வருஷம் தொலைபேசியில இருக்கிற உறவு வந்து கூடிய சீக்கிரம் நேர்ல இருக்கும்னு சொல்லி வாழ்த்துறோம். ஓகே. ரொம்ப மிஸ் பண்றீங்களா அக்காவை? ஓகே. சரி, இது என்ன சொல்ற, சந்தோஷமா இருக்கணும், எந்த ஒரு கவலையும் இல்லாம இன்றைக்கு இருக்கிற மாதிரியே காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி தான் அக்காவை அனுப்பி இருக்காங்க. அதே வாழ்த்தோட நீங்களும் வாழணும்னு சொல்லி வாழ்த்துறோம். நன்றி. நன்றி.